இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஸ்டைலில் காலிஃப்ளவர் 65 பண்ணலாம். இது ரெகுலராக எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு 2 பெரிய காலிஃப்ளவர் பூவை எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அந்த காலிஃப்ளவரை நல்லா கழுவி சுடுதண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி நல்லா கழுவி எடுத்துட்டோம். அந்த மாதிரி கழுவி எடுக்கும்போது தான் காலிஃப்ளவரில் இருக்கிற புழு பூச்சிகளெல்லாம் சாகும். கண்டிப்பாக காலிஃப்ளவரை சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். அந்த காலிஃப்ளவரில் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டால் தான் அது டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும், இல்லைன்னா சப்பையாக இருக்கும். ஃபஸ்ட்டு நாங்கள் போடக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு. கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்குங்க. அடுத்ததாக போடக்கூடியது பஜ்ஜி போண்டா மிக்ஸ். இது பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்குங்க. நார்மலாக காலிஃப்ளவர் பண்ணுறவங்க 65 பண்ணுறவங்க இது போட மாட்டாங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் அப்படிங்கங்காட்டிக்கு நாங்கள் பஜ்ஜி போண்டா மிக்ஸ் போட்டிருக்குறோம். கடைகளில் உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு 3 ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கிக்கங்க. அடுத்ததாக போடக்கூடியது சில்லி மசாலா. இது நாங்கள் ஃபிஷ்ஷு சில்லி மசாலா தான் போட்டிருக்குறோம். அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்குங்க. உங்களுக்கு என்ன மசாலா கிடைக்குதோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் கலக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுதுகள். இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா நாங்கள் தண்ணி பதத்தில் அரைச்சி வச்சுருக்குறோம். நீங்கள் கெட்டியாக வேணாலும் அரைச்சிக்கலாம். நாங்கள் தண்ணியாக அரைச்சங்காட்டிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் நாங்கள் ஊற்றிட்டுருக்குறோம். நீங்கள் ரொம்ப கெட்டியாக அரைச்சிங்கன்னா 2 ஸ்பூன் போட்டால் போதும். இது கலர் வேணும்னா கலர் பவுடர் போட்டுக்கலாம், தேவையில்லைன்னா விட்ருங்க. அடுத்து முக்கியமான இன்க்ரீடியண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் தோசை மாவு. என்னடா தோசை மாவெல்லாம் ஊற்றுறாங்க அப்படின்னு பார்க்காதீங்க. இது ஊற்றும் போது பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான டேஸ்ட் வரும். அதுக்காக நாங்கள் இது ஊற்றிருக்கிறோம். அடுத்து தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. ஏற்கனவே காலிஃப்ளவரில் உப்பு போட்டிருக்கிறீங்க, அதனால் கரெக்டாக பார்த்து போட்டுக்குங்க. நிறையா போட்டிங்கன்னா உப்பு கரிக்கும். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மசாலாவை கலந்து விடுங்க. எல்லாம் உள்ளே இறங்குற அளவுக்கு நல்லா கலக்கணும். ரொம்ப அழுத்தி கலத்திங்கன்னா காலிஃப்ளவர் உடஞ்சிரும். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுங்க. நாங்கள் இப்போ ஊற்றக்கூடிய எண்ணெய் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆயிலில் தான் நாங்கள் இந்த சில்லி பண்ணுறோம். நீங்கள் உங்களுக்கு தேவையான எந்த சமையல் எண்ணெய் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது நாங்கள் ரெகுலராக வறுக்கக்கூடிய எண்ணெய். ஒவ்வொன்றா போடுங்க. ஒட்டாமல் மொத்தமாக போட்டிங்கன்னா எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். ஒவ்வொரு பீஸாக போட்டிங்கன்னா நல்லா வேகும். நிறையா போட்டிங்கன்னா வேகிறது கம்மியாயிரும். அது எவ்வளவு பிடிக்குமோ அந்தளவு மட்டும் போட்டு நல்லா வேக விடுங்க. ரொம்ப வேக வச்சிங்கன்னா கரிக்கிறோம். ஒரு அளவான சூட்டில் மிதமான ஒரு இதில் வேக விடுங்க. ஒரு பொன்னிறமாக வரும்போது நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், காலிஃப்ளவர் வந்துக்கிட்டு இருக்குது. சமையல் அப்படிங்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஃபார்முலா இல்லை. நம்ம பார்த்து என்ன க்ரியேட் பண்ணுறோமோ அதுதான் சமையல். ரெகுலராக பார்த்தீங்கன்னா 65ல் கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, இந்த மாதிரி மாவுகள் தான் ஆட் பண்ணுவாங்க.
நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ நாங்கள் டிஃப்ரெண்ட்டான மாவுகள்லாம் கலந்து நாங்கள் பண்ணியிருக்கிறோம். இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே டேஸ்ட்டை சாப்பிட்டு போர் அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணும்போது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வெந்துருச்சு, எடுத்து தனியாக வச்சுக்கலாம். நிறைய ரெசிபிகளில் பார்த்தீங்கன்னா மாவை வந்து தண்ணியில் போட்டு கலக்கி அதில் காலிஃப்ளவர் முக்கி எடுத்து போடுவாங்க. அந்த மாதிரி போட்டிங்கன்னா வந்து சரியாக பரவாது. நீங்கள் மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா நல்லா எல்லா காலிஃப்ளவர்லேயுமே ஒட்டும். நீங்கள் போண்டா மாதிரி மாவை தனியாக கலக்கி வச்சு அதில் காலிஃப்ளவர் முக்கி எடுத்து போட்டிங்கன்னா அது மாவு ஒன்றோட வெட்டிட்டு அதனுடைய டெக்ஸ்சர் நல்லா இருக்காது. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நீங்கள் காலிஃப்ளவர் தனியாக வச்சு அது மேலே இந்த இன்க்ரீடியண்ட் எல்லாம் தூவி விட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா பார்க்குறக்கே ஒரு நல்ல அழகாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சுவையான பொன்னிறமான காலிஃப்ளவர் 65 ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளெல்லாம் கொடுத்தீங்கன்னா எல்லாமே காலி ஆயிரும். நீங்களும் சாப்பாட்டுக்கெல்லாம் இதை வந்து சைட் டிஷ்ஷாக கடிச்சிக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.